கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று நோவா காலத்தில் வானத்திலிருந்து வானத்தை பிளந்து என்ன பொழிந்தது? மழை பொழிந்தது. பூமியிலிருந்து என்ன செய்தது? நீரூற்றுகள் மேலே பொங்கி வந்தது. ஆனால் இப்போ நம்ம காலத்தில் வானத்திலிருந்து அக்கினி கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. பூமியிலிருந்து மேலே அக்கினி என்ன செய்யுது? வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அக்கினி நடுவே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்ற சத்தியத்தின்படி நம்ம வேகாமல் என்ன செய்தோம்? கர்த்தருடைய பலத்திற்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் எல்லாருமே சில சபைகளில் அந்த 7 வசனங்களை சொல்லி ஒரு சடங்காச்சார முறையில் அந்த ஆராதனை என்ன செய்யலாம்? நடத்தியிருக்கலாம். ஆனால் அதே வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுவாராக. கடந்த நாட்களில் சபையில் என்ன ஆவியானவர் என்ற வார்த்தைகளை கொடுத்தாரோ அதே வார்த்தையை இன்றைய தினத்திலும் பேசும்படியாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே ஆண்டவரே நாங்கள் கடந்து போகின்ற பொழுது ஆண்டவரே உலகத்தை பின்னாலே தள்ளி உம்முடைய சிலுவையை மட்டுமே நாங்கள் பார்த்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்படும்படியாக நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 18ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? பைத்தியமாய் இருக்கிறது. எல்லாரும் கையில் பரிசுத்த வேதாமத்தை எடுத்து எல்லாரும் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. 277வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை ஆணித்தரமாக அவனுடைய வாழ்க்கையிலே ருசி பார்த்து அந்த வாழ்க்கையிலே அவன் இந்த காரியத்தை அவன் செய்து முடித்தபடியினாலே அவன் ஆணித்தரமாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றான். இந்த பூமியிலே சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாய் இருக்கிறது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த சிலுவையை இது ஒன்றுக்கு உதவாது, இந்த சிலுவையினால் என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லி
அவர்கள் யாரெல்லாம் அந்த சிலுவையை புறக்கணித்து பேசுவார்களோ, யாரெல்லாம் அந்த சிலுவையை புறக்கணித்து மதியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் அது என்ன காலம்? அது கெட்டு போகிற காலம். சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு கெட்டு போகிற காலமாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இந்த சிலுவையை விசுவாசித்து, இந்த சிலுவையிலே இயேசு எனக்காக என்ன செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறதா? தேவ பலனாய் இருக்கிறது. சொல்லுங்க, தேவ பலனாய் இருக்கிறது. எனக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், சொல்லுங்க, எனக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தேவனுடைய பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த சிலுவை என்று சொல்லி சிலுவையினுடைய மேன்மையை குறித்து தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு இணைப்படுவாராக. இந்த சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆணித்தரமாக சொல்லுகிறான், இந்த சிலுவையை காட்சியின் மூலமாகத்தான் நான் நினைச்சதேன் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிப்பு எனக்கு எப்படிப்பட்டது? தேவனுடைய பலனாய் இருந்தது. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு அதன் தின்பமாக மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன் யாருடைய பலன்? தேவனுடைய பலன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பலன் இல்லாமல் தேவனுக்குள்ளே வாழ்வது மிகவும் கஷ்டமானது. உலக ஞானத்தினாலேயோ உலக பலத்தினாலேயோ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறான் என்று சொன்னால் அது வெறுமையான ஒரு வாழ்வு. அந்த வாழ்விலே அநேக நாட்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, சிலுவையில் பற்றிய உபதேச வார்த்தைகள் இருக்கிறதே, இந்த உபதேச வார்த்தைகள் தான் என்னை ரட்சித்தது. இந்த உபதேச வார்த்தைகள் தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உபதேசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமாக நான் தேவன் பலனடைந்திருக்கிறேன். அந்த தேவ பலத்தோடு இந்த பூமியில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறபடியினாலே இந்த ஓட்டம் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு வரைக்கும், அது என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவை நான் காண்கிற வரைக்கும் அவருடைய பலத்தினாலே இந்த பூமியில நான் போராடி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இரு கரங்களையும் தட்டி கர்த்தரை சோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையை பற்றி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகத்தில் அந்த சிலுவையை பலவிதமான சூழ்நிலைகளிலே பார்க்கிறதை பார்க்கிறோம். என்றால் இந்த சிலுவை என்பது நமக்கு சிலுவை ரட்சிப்பை வழங்கிறது. இந்த சிலுவை இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பை மட்டுமல்ல, இந்த ரட்சிப்பை அனுபவிக்க வைப்பது எதான்? அந்த சிலுவை தான். ஆக ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது எது? அந்த சிலுவை என்று சொன்னால் சிலுவையிலே தொங்கிய இயேசு. அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிப்பதற்கு வேண்டுவதும் எது? அந்த சிலுவையை பின்னோக்கி, அந்த சிலுவையை நோக்கி போகும்போதுதான். இன்னொரு கூட்டம் இருக்கின்றது, அந்த ரட்சிப்பை சிலுவையின் மூலமாக அனுபவிக்க முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு சிலுவை ஒன்று இருக்கின்றது. அது என்னது? சிலுவை தான். என்ன பாஸ்டர் வினோதமா சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க கேட்கலாம். சிலுவை ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ரட்சிப்பை சிலுவையின் மூலம் அனுபவிக்கின்றோம். ஆனால் இன்னொரு விதத்திலே அந்த அனுபவிக்க முடியாத வண்ணமாக அதை தடை செய்கிற ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை என்று சொன்னால், உலகத்து லெவல்ல பெயர் கிறிஸ்தவனாக அந்த சிலுவை என்ற அடையாளத்தை வைத்துக்கொண்டு உலக பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்த சிலுவை எப்படி காணப்படுகிறது? தடையா, ரட்சிப்பின் அனுபவத்தை ருசி பார்க்க முடியாத வண்ணமாக தடையாய் காணப்படுகிறது. நானும் சிலுவையை தான் தொங்க விட்டுருக்கிறேன். அது மட்டுமல்ல, சிலுவையை தான் வீட்டில் அடையாளத்தை வச்சிருக்கிறேன். நான் எங்க போனாலும் சிலுவையை நெத்தியில போட்டுக்கிட்டு தான் நினைக்கிறேன், அடையாளத்தை போட்டுக்கிட்டு தான் வெளியில போறேன். அப்படிங்க சொல்லக்கூடிய அனுபவம் மட்டுமல்ல, அப்படி செய்யக்கூடியவர்கள் தன் வாழ்க்கையில சிலுவையின் உபதேசத்தை பின்பற்றுகிறார்களா? அந்த சிலுவையினுடைய உபதேசத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அந்த சிலுவையினுடைய உபதேசத்தின் மூலமாக அவர்கள் ஒரு உயர்வை கண்டிருக்கிறார்களா என்றால், இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அனுபவத்தை சலுக்கிற இந்த தொங்குகிற ஒரு சிலுவை, அடையாளமாகிய சிலுவை, அது அவர்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. என்றால் சிலுவையை அணிந்து கொண்டு, இல்லை சிலுவையை வீட்டிலே எந்த இடத்திலேயோ வீட்டுக்குள்ளேயோ வெளியிலே கேட்டிலே அடையாளமாக வைத்துக்கொண்டு, இல்லை அந்த சிலுவையை
போகின்ற இடங்கள்லாம் அப்படியே அடையாளமாக நெத்தியிலே போட்டுக்கொண்டு போகிற வழியில, இல்ல அவங்களுடைய போகிற வாழ்க்கையில சிலுவை அடையாளமாக இருக்கிறது. ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கிரியைகள் இருக்கிறதே, அவர்கள் கையில் என்ன செய்றாங்க? என்ன செய்றாங்க? 2 விரலுக்கு இடையில என்ன வச்சிருப்பாங்க? புகைப்போக்கி. அந்த இடத்துல அத சொல்ல விரும்புற புகைப்போக்கி. புகைப்போக்கி எங்க தான் இருக்கும்? எரிகிற அடுப்பினுடைய அதை தாகத்தை தீர்ப்பதற்கு வெளியே வைத்திருப்பார்கள். ஆனா இங்க சிலுவை எங்கே தொங்குகிறது? கழுத்திலே தொங்குகிறது. ஆனால் புகைப்போக்கி என்ன செய்வது? வாயில், கர்த்தரை துதிக்கக்கூடிய வாயிலிருந்து புகைப்போக்கியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கே வீட்டினுடைய சிலுவை அடையாளம் இருக்கிறதோ, அந்த சிலுவை அடையாளம் மட்டுமல்ல, அந்த சிலுவை கொண்டு வரக்கூடிய அந்த சமாதானம் அங்கே வீட்டை என்ன செய்யலை? இல்லை. அங்கே ஓயாமல் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். அங்கே சிலுவை தான் அடையாளமே இருக்கிறது வர, ஆனா வாழ்க்கையில் என்ன இல்லை? அது பிரதிபலிப்பு இல்லை. இப்ப அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை இருக்கின்றது. ஆனா அருமையான பிள்ளை, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிலுவைக்கு என்ன பெயர் உண்டு? அந்த சிலுவை என்ன சிலுவை என்று சொல்வார்கள்? சொல்லுங்க, என்ன சிலுவை என்று சொல்வார்கள்? அந்த சிலுவை சாபத்தினுடைய சிலுவை. எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்கிறானோ, பாவம் செய்த மனுஷனை எங்கே சொல்ல வேண்டும்? சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். நியாய பிரமாணத்தை மீறுகிற மனுஷனை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் அதே சிலுவையை தான், அந்த சிலுவையை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமறியாத அந்த இயேசுவை அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டதனாலே அந்த சிலுவை புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருக்கிறது? ஆசீர்வாதத்தினுடைய சிலுவையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் சிலுவை அது சாபத்தினுடைய அடையாளமாய் இருந்த அந்த அடையாளத்தை என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கினபடியினாலே அந்த சிலுவை புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நமக்கு அது எப்படிப்பட்ட சிலுவையா மாறுகிறது? ஆசீர்வாதத்தினுடைய சிலுவையா மாறுகிறது. அப்ப நம்மெல்லாம் இப்ப எந்த வாழ்க்கையில் இருக்கிறோம்? புதிய உடன்பாட்டினுடைய, புதிய ஊழியக்காரருடைய, புதிய அந்த உடன்படிக்கையினுடைய, அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியக்காரர்களாக, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த விசுவாசிகளாக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த சிலுவை என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில எதாக கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த சிலுவையை இன்றைக்கு அந்த சிலுவையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுவான் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த மனுஷன் என்ன செய்யப்படவில்லை? ரட்சிக்கப்படவில்லை. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படவில்லை. நான் கிறிஸ்தவனாக மாறினால நான் எல்லா உபத்திரத்தையும் தாங்க வேண்டி இருக்குது. எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சிலுவையை சுமந்து கொண்டு போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழி எப்படிப்பட்ட வழியாத்தான் இருக்கும்? இடுக்கமான வழியாத்தான் இருக்கும். இடுக்கமான வழி. சிலுவையை சுமக்காம போயிட்டு கூடிய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? விசாலமான வழியா இருக்கும். அப்ப இடுக்கமான வழியா உள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா அந்த சிலுவையில் உள்ள பாடுகளை என்ன செய்ய வேண்டும்? சுமந்துதான் ஆக வேண்டும். அந்த சிலுவையின் பாடுகளை சுமக்காமல் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையின் பாடு வந்துவிட்டே என்று சொன்னால், அப்போ நீங்க ஆண்டவர் யாரை விசுவாசிக்கவில்லை? இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன விசுவாசம்? என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய துன்பங்கள், எனக்கு மேல் கூடிய எல்லா சாபங்களையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையிலே என்ன செய்தார்? சுமந்து விட்டார். அந்த சிலுவையிலே சுமந்து விட்டபடினாலே அந்த பாதையிலே, இடுக்கமான பாதையிலே நானும் என்ன செய்றேன்? பிரயாசப்பட்டு, சிலுவையே எனக்கு முன்னால், உலகமே எனக்கு பின்னால். சிலுவையை தூக்கிட்டு முன்னால போகும்போது உலகம் எங்க வரணும்? நமக்கு பின்னால வரணும். ஆனா இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கிறோம். எதுதான் முன்னால வந்துகிட்டு இருக்குது? இன்னைக்கு உலகம் தான் முன்னால வந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் முன்னால வர்ற வரைக்கும் இந்த உலகத்துல தேவனிடத்திலிருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகத்தை நான் என்ன செய்தேன்? ஜெயித்தேன். பிள்ளைகளே, நீங்களும் உலகத்தை என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். அப்ப அவரும் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. நம்ம மேல இருக்கக்கூடிய விசுவாசத்துல, நம்பிக்கையில நீங்களும் உலகத்தை ஜெயிச்சிட்டீன்னு சொல்லிட்டாரு.
அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன? ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கையா, தோற்கப்பட்ட வாழ்க்கையா? ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கை, விடுதலை பெற்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் தான் இந்த சிலுவை தியானத்திற்குள்ளே நாம் நுழைகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவை தியானத்திற்குள்ளே பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டும். இந்த சிலுவையினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது நீங்கள் இந்த யாருக்கென்று சொல்ல, அந்த சிலுவையானது அநேகர்களுக்கு எப்படி இருக்குது? வைத்தியமாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, எந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றோம் என்று சொல்லி எல்லா ஊழியக்காரருடைய இருதயத்திலும் இந்த ஆழமான இந்த சத்தியத்தை வைத்து அவர்கள் பிரசிப்பார்கள் என்று சொன்னால், அந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாச பிள்ளைகளும் சிலுவையை சுமந்து கொண்டே போவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேற ஒன்றை இங்கே பிரசங்கிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் வேற எதையுமே பிரசங்கிக்க வரல. என்னால் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் யார்தான்? என் இயேசு. நான் பாவியாகத்தான் இருந்தேன், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வனாக தான் இருந்தேன். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு காட்சியளித்தது நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்பட்டது நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய அந்த சிலுவையிலே நிறைவேற்றின அத்தனை காரியங்களையும் எனக்கு நினைப்பூட்டின நிமித்தம் இன்றைக்கு நான் சிலுவையாகிய என்ன செய்தேன்? இயேசுவை என்ன செய்தேன்? பிரசங்கிக்கிறேன். அருமையான தேவனுடைய பார்ப்போம். போதகர் மட்டுமல்ல, விசுவாசிகளுடைய இருதயத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எது என்று சொன்னால், அந்த சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த வார்த்தையின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து இயேசுனுடைய பிரசங்கத்தையே கேட்கிறேன். அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுனுடைய அந்த வார்த்தையையே என் இருதயத்திலிருந்து நான் தியானிக்கின்றேன். உலக வார்த்தை அல்ல, உலக காரியங்கள் அல்ல. அப்ப சிலுவையில் அறியப்பட்ட அந்த இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன். அந்த இயேசுனுடைய கிருபையுள்ள வார்த்தையையே நான் கேட்கிறேன். அந்த வார்த்தையின்படியே நான் நடக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யாரு பின்னால தான் போயிட்டு இருப்பாங்க? இயேசுவின் பின்னால் செல்வேன். கலப்பையில் என்ன செஞ்சாச்சு? கையை வச்சாச்சு. நான் இனிமே திருப்பி என்ன செய்ய மாட்டேன். ஐயா, வாழ்வோ சாவோ என்னை ரட்சித்தவர், அவர் மரித்தவர், உயிரோடு கூட எழும்பினவர், இன்றைக்கும் அவர் எனக்காக பிதானத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர், அவர் எனக்காக சிலுவையிலே எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர். அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கின்றபடியினாலே உலகம் எனக்கு பின்னாலதான், எனக்கு உலகம் பின்னாலதான். உலக காரியங்கள் நமக்கு முன்னாலே வரும் என்று சொன்னால் உடனே சிலுவை பற்றின உபதேசத்தினுடைய அந்த வார்த்தை நமக்குள்ளே நினைவுக்கு வரும் என்று சொன்னால், அப்புறம் சாத்தானே சிலுவையே பின்னாலே போ, எனக்கு முன்னால் நான் யாரை தான் வச்சிருக்கிறேன்? இயேசுவை. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், அந்த இயேசுவை என் தேவனாய கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, எப்பொழுதும் 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 எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அது புயல் அடித்தாலும் சரி, பெருமழை பொழிந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நெருக்கங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு மனவிதமான வேதனைகளை உண்டு பண்ணக்கூடிய எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நான் அசைக்கப்பட மாட்டேன். என்றால் சிலுவையில் தொங்கிய அந்த இயேசுவை எனக்கு முன்பாக நிறுத்திருக்கிறேன். இதை எல்லாவற்றையும் புயலையும் தேவனாய கர்த்தர் கடந்து ஜெயித்து விட்டார், சுனாமியையும் ஜெயித்து விட்டார். உலகத்தில் உண்டான அத்தனை விதமான காரியங்களையும் ஜெயித்த அந்த இயேசுவை, வெற்றி சிறந்தவை, எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறபடினால் நான் உலகத்தை பார்க்கல, இப்ப யாரை பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கிறேன். அல்லேலூயா. அருமையா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்லுவான், நான் காலைல எந்திரிச்ச உடனே எதவே பார்ப்பேன், கண்ணாடியை பார்ப்பேன் அப்படிமா. கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்? அவன் தூங்கி மூஞ்சி முகத்தை கழுவாம அந்த தூங்கு மூஞ்சி தான் அவன் கண்ணில் என்ன தெரியும். அந்த தூங்கு மூஞ்சி அவன் கண்ணில் தெரிந்தனா அன்னைக்கு நாலு புறம் எப்படிதான் இருப்பான்? அப்படியே தான் இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் யாரை பார்க்கிறேன்? எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நான் பார்க்கிறேன். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஜெயித்தவர், விடுதலை தந்தவர், எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர். அந்த இயேசுவை நான் பார்க்கிறபடியினால இந்த பூமியில் உலகத்தில் போகும்போது உலகத்தில் உள்ள ஒன்று என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது, என் அருகில் வர முடியாது. என்று சொன்னா உலகத்தை ஜெயித்தவர் எனக்கு முன்னால் என்ன செய்தாரு? அதான் சொல்றான், முதலாவது யாரை? கர்த்தரை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்,
பின்பு இவைகளெல்லாம் என்ன? உலகத்துல எதை தேடி போறோமோ அந்த தேடி போறதுக்கு முன்னால சிலுவையை தொங்கிய இயேசுவை தேடி போனா இவை எல்லாம் தானாவே என்ன செய்யும்? அவர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், செய்து முடிப்பார், நிச்சயம் என்ன செய்வார்? தருவார். வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை தான் அருமையான பிள்ளை. அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி சொன்னா இதுலயே பாருங்க. இதுலயே இந்த 23ஆம் வசனத்துல அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு, ஏன் அந்த யூதருக்கு இடரலும் கிரேக்கருக்கு பைத்தியம்? இவங்க 2 பேரும் என்ன செய்யல? யாரை ஏற்றுக்கொள்ள? சிலுவையில் தொங்கிய இயேசுவை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையில் தொங்கிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதருக்கும் சிலுவையிலே தொங்கிய அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிரேக்கருக்கும் எப்படி இருந்தது? பைத்தியமா இருந்தது. ஐயா, சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் பைத்தியக்காரன் தான். ஆனா அந்த பைத்தியக்காரன் தான் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? இவன் பைத்தியம் போது பாருபடிங்க. கையில பரிசுத்த வேதாமத்தை தூக்கிட்டு போன பைத்தியம் போது பாரு, கேலியும் பண்றான். பைத்தியம் எத்தான் பேசும்? பைத்தியத்தனமா தான் பேசும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அயல பைத்தியம் பேசுறதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒன்றும் டென்ஷன் ஆகி எதுவும் பேசிடக்கூடாது. டென்ஷன் ஆகி பேசினா அப்புறம் அவன் நீனும் பைத்தியம் நானும் பைத்தியம் ஆகிறோம். தேவனாகிய கர்த்தர் பைத்தியத்தை விட்டு நம்ம என்ன செய்தார்? பிரித்து எடுத்து இருக்கிறார். அயல் சிலுவையில் தொங்கிய இயேசு, அந்த சிலுவையினுடைய காரியங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை என் நாமத்து நிமித்தம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவுதான் பகைமையான உணர்ச்சி வந்தாலும் கூட, எதிரியாய் நமக்கு முன்பாக இருக்கிறவளுக்கு பகைமையான உணர்ச்சி வந்தாலும் கூட, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பகையை என்ன செய்தார்? வென்று விட்டார். அப்ப சிலுவையிலே பகையை வென்று விட்டார் என்று சொன்னால் நமக்கு எதிராக எந்த ஒரு பகைவனும் இருக்கிறான்னு நினைக்கலாமா? நோ நோ. ஆனா நமக்கு என்ன வந்துருது? நமக்கு கேடு செய்தவன், நமக்கு எதிராக செயல்பட்டவங்க, நமக்கு எதிரான வார்த்தைகளை, சொல்லாத வார்த்தைகளை பேசினவங்க, இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது நமக்கு இருதயத்தில் என்ன வருது? இந்த பகையை இயேசு சிலுவையில ஜெயித்து விட்டாருங்க என்ன வருதா? எப்பா அவன் வாரான், நம்ம இந்த பக்கமா என்ன செய்வோம்? விலகி போயிருவோம். ஜெபம் பண்ணும்போது அருமையான ஒரு தரிசனம் எனக்கு கிடைத்தது. ஆரம்பத்தில் வந்து அருமையான மகன் இந்த இடத்துல வந்து நிக்கின உன்னையே தேவனாய் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினார். அந்த ஜஸ்டினுடைய சரீரம் பூராவும் மறைந்திருக்கிறது, சரீரம் பூராவும் வெளியே தெரிகிறது. ஆனால் இந்த முகம் இருக்கிறதே, இந்த முகம் வந்து ஜஸ்டினுடைய முகம் அல்ல, பிரகாசம் உள்ள முகமா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அது யார்? ஜெபத்தை நடத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர். ஃபுல்ஃபீட் பண்ணால் வந்து நிற்கும் போது தேவனாய கர்த்தர் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், மெய்யாகவே தேவனாய கர்த்தர் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த அங்க யூதர்களுக்கு அப்படி இருந்தது, கிரேக்கர்களுக்கு அப்படி இருந்தது. ஆனால் நமக்கோ எப்படி இருக்கிறது? அந்த வசனம் அதிலே பார்க்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை. அந்த வசனத்தில் 24 யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? தேவ பலனும். அது யூதராவும் இருக்கலாம், கிரேக்கரவர் இருக்கலாம், பிரஜாதியார் இருக்கலாம், எந்த விதமான இனத்தாரும் இருக்கலாம். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவனாய கர்த்தர் தேவ பலன், தேவ ஞானமும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஒருவர் ஞானத்தில் குறைவனானால் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். சிலுவையிலே தொங்கிய இயேசு, சிலுவையை தொங்கிய இயேசு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சிலுவையினுடைய அந்த மேன்மையை குறித்து நாம் பார்க்க போறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவையை இயேசு தொங்குவதற்கு முன்பாக இந்த பூமியில தேவனுக்கும் நமக்கும் இருந்த உறவு எப்படி இழந்து போனோமோ, அந்த இழந்த உறவை, அந்த இழந்த ஐக்கியத்தை தேவனாய கர்த்தர் புதுப்பிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையை சுமக்க வைத்தார். அல்லேலூயா. அந்த சிலுவையினுடைய மேன்மை என்று சொன்னால், முதலாவது மேன்மை பறிக்கப்பட்ட, இழக்கப்பட்ட, பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த உறவை எப்படி பாவமானது தவிர்த்ததோ, தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை உயர்ந்திருந்ததோ, அந்த ஐக்கியத்தை திரும்பவுமாக அந்த உறவை நிலைநிறுத்துவதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா.
அருமையானவர்களே, வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி என்று சொன்னால் அதில் 13வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்க முடியும். 13 இருந்து 16 வரைக்கும் நான் வாசிக்க முடியும். முழுவதுமாக நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் 13 வாசியுங்கள். முன்னே தூரமாயிருந்த இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்லா கவனிச்சுடுங்க, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். எங்கே இருந்தோமா? தூரமாயிருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருந்தது? வெகு தூரம் இருந்தது, வெகு தூரம் இருந்தது. அந்த வெகு தூரம் இருந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மத்தியில அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அலே சொல்லுங்க, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் சமீபமானேன். அல்லேலூயா. எல்லாருமே பிறக்கும் போது ரட்சிக்கப்பட்டு பிறந்தமா? இல்ல பிறந்து இல்ல கை குழந்தையா இருக்கும் போது ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டமா? கை குழந்தையா இருந்து ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் அநேகர் உண்டு. இல்லை என்று சொன்னால், ஓரளவுக்கு இயேசுவை பற்றி அறிகிற அறிவு எனக்கு கிடைத்த பிறகு அந்த இயேசு யார் என்பதை அறிந்து, அந்த இயேசு எனக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அந்த விசுவாசத்தினாலே நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஐயா, உறவு பிரிக்கப்பட்டிருந்தது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, அப்ப பிதாவைய தேவனுக்கும் நமக்குள்ள உறவு பிரிக்கப்பட்டிருந்தபடியினாலே இந்த உறவை திரும்பமாக நிலைநிறுத்தும்படியாக, புதுப்பிக்கும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எதை சிந்தினார்? சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே என்ன செய்றோம்? சமீபமானோம். யாருக்கு? தேவனுக்கு சமீபமானோம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே உறவு தடைபட்டிருந்தது, உறவு பிரிக்கப்பட்டிருந்தது. உறவிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான காரியங்கள் இருந்தது. ஆனால் அத்தனை காரியத்தையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாலே இப்பொழுது எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கக்கூடிய பிளவை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமா இரத்தத்தை சிந்தினாலே இப்பொழுது நான் யாரிடத்திலே சேருகிறேன்? தேவனிடத்திலே சேருகிறேன், பிதாவினிடத்திலே சேருகிறேன். அல்லேலூயா. அப்போ பிதாவினிடத்துல நம்ம சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை யார் நமக்கு கொடுத்தான்? இயேசு. எங்கே கொடுத்தார்? சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சிலுவையிலே இயேசு இரத்தத்தை சிந்தாவிட்டால் இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் உறவை செய்ய முடியாது. ஆனால் இந்த உறவு எப்படி இழந்தது? ஏன் உறவை இழந்தது? நீங்கள் ஆதியாகமத்திலே பார்க்க முடியும், அருமையானவர்களே, 3ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அங்கே ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத வண்ணமாக அங்கே ஏதேனும் தோட்டத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க ஒவ்வொரு நாளும் மாலை வேளையே தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு நினைச்சார், உறவாடி கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் திடீர் என்று சொல்லி பாவம் உள்ளே வந்தது. இந்த பாவம் உள்ளே வந்ததனாலே இப்போ தேவனுக்கும் இந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆயிப்போச்சு? உறவு தடைபட்டு விட்டது. பாவம் உள்ளே வந்ததனால இப்போ ஆதாமும் ஏவாளும் யாரை பார்க்க முடியவில்லை? தேவனை பார்க்க முடியவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பார்க்க முடியாமல் ஒளித்துக் கொண்டார்கள். நாங்கள் எப்படி இருந்தோம்? நிர்வாணியாயிருந்தோம். யார் சொல்கிறார்? ஆதாமும் ஏவாளும் சொல்றார்கள், நாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம். நீங்கள் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொன்னது யார்? அந்த பாவம். அப்போ பாவம் உள்ள வந்ததனால அந்த பாவத்தின் நிமித்தம் இப்ப பிதாவாகிய தேவனுக்கும் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன செய்கிறது? முறிந்து போகிறது. இப்ப அன்று முறிந்த அந்த உறவை ஆதி நாட்களிலே அந்த பாவத்தினாலே அப்படியே அந்த உறவுகள் முறிந்த முறிவை திரும்பமாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த சிலுவையை விசுவாசித்து அந்த சிலுவையின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவையை திரும்பமாக தூக்குகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சிலுவையை தூக்கி சிலுவையில் செய்ய இரத்தத்தினாலே இப்பொழுது நாம் அவருக்கு சமீபமாக மாறி வருவோம். ஆகையால் இழந்த உறவை யார் நமக்கு புதுப்பித்து கொடுக்கிறார்? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு உறவை புதுப்பித்துக் கொடுக்கிறார். ஆகிய உறவை புதுப்பித்துக் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கும் நமக்கும் இருந்த உறவு, அறுபட்டு போன உறவை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதுப்பித்து கொடுத்து அந்த இழந்த உறவை திரும்பவும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டோம் என்று சொல்கிறோமே, அந்த இரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசுவுக்கு சமீபம் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமே, பாவம் என்னை மன்னித்தது என்று சொல்கிறோமே, அப்ப நம்முடைய நமக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் கிடைக்கக்கூடிய ஏன் அந்த உறவுகள் ஏன் இடைவெளி ஏற்படுகிறது? ஆவியானவர் பேசுகிறார். விசுவாச பிள்ளைகளுக்கும் ஏன்னா அந்த ஜெப குறிப்பு வரும்போதே பாதியினுடைய மெசேஜ் அதிலே வந்துட்டது. ஆவியானவர் ஒரே ஆவியானவர், என்ன பேச வேண்டும் என்று என்பதை தேவனாகிய கர்த்தர் அங்கே துதியின் ஆராதனையிலும் அந்த ஜெப குறிப்பிலும் தேவனாகிய கர்த்தர் வழியை கொண்டு வருகிறார். எந்த இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமமாய் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு எனக்கு என்ன செய்வது? நெருக்கி ஏவுகிறது. அப்ப நம்மகிட்ட அன்பு நெருக்கி ஏவுதா, ஆட்களை கண்ட உடனே பிரிஞ்சு போக வைக்குதா? ஐயா, அன்பை, ஆதியில் உள்ள அன்பை இழந்து விட்டாய். ஆதாமி ஏவாளும் ஆதியில் உள்ள அன்பை இழந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய விசுவாச பிள்ளைகளானாலும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, ஆதியில் உள்ள அன்பை இப்போ என்ன செய்தார்கள்? இழந்து போய் தான் இருக்கிறார்கள். இன்னும் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுனுடைய ரட்சிப்பு வரல. திரும்பவும் அவங்களை என்ன செய்யணும்? சிலுவையில அடிக்கத்தான் செய்கிறோம். நேற்று எத்தனை பேர் சிலுவையில் அடிச்சாங்களோ தெரியாது. நேற்று சிலுவையில் அடிச்சாச்சு, நாளைக்கு எரிச்சது. ஆமா, நேற்று தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார்னா நம்ம எப்படியா ரட்சிக்கப்பட்டிருப்போம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், அதை நான் விசுவாசித்துக்கு அப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிப்பது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு அந்த விசுவாசத்தினுடைய அன்பு எங்கே? அந்த அன்பு எங்கே போய்விட்டது? என் இயேசு ஆண்டவரை அந்த அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்காக, அந்த உறவை திரும்பமாக புதுப்பிப்பதற்காக சிலுவையில் சிந்திய இரத்தம் எங்கே போய்விட்டது? அவர் சிலுவையிலே, அது சிலுவையை தொங்கின அந்த காட்சி என்ன ஆகிவிட்டது? அப்படி என்று சொன்னால், அந்த அன்பு இல்லை என்று சொன்னால், அந்த உறவு இல்லை என்று சொன்னால், அப்ப இயேசு எப்படித்தான் பிரசங்கிக்கிறோம்? இயேசு எப்படித்தான் பிரசங்கிக்கிறோம்? வாயினுடைய வார்த்தையினாலே மட்டும் பிரசங்கிக்கிறோம். இருதயத்தில் இருந்து வரல, இருதயத்தில் இருந்து வரல. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருந்து நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே ரிசீவீர்கள், அறிக்கை செய்வீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயத்தில் இருந்தா தானே அங்க அந்த வெளியில வரும் அன்பு. அப்ப இருதயம் என்ன செய்ய ரட்சிக்க பல்ல, அந்த இருதயத்தில் இயேசு ரத்தம் போகல. பிரசங்கம் பண்ணுகிறோம், ஐக்கியம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யல? நம்ம விசுவாசிக்கவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் கிறிஸ்து இரத்தத்தாலே சகிமார்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நமக்கும் தேவனுக்கும் இடையில என்ன செஞ்சது? பகையாகி. எது பகை? பாவம். தன்னை நேசிக்கிறவன போல பிறனையும் நேசிக்காமல் இருந்தால் என்னது? பாவம். பிறரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வெறுப்பார்கள் என்று சொன்னால் அது என்னது? பாவம். அயல் இப்படிப்பட்ட இந்த பகையாகிய நடுச்சுவரை என் தேவனாகிய கர்த்தர் இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவு நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே ஒழித்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றான், இந்த நியாயப்பிரமாணத்தினாலே தான் நான் பாவம் என்னதென்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றான். சொல்றாரா சொல்லலையா? பாவம் என்னிடத்தில் இருந்தது, ஆனால் அது அப்படியே இருந்தது. ஆனா நியாயப்பிரமாணம் என்றைக்கு என்ன வெளியே வந்ததோ அன்றைக்கு என்னுடைய பாவமும் உயிர் பெற்றது அப்படிங்க சொல்றான். அந்த நியாயப்பிரமாணம் தான் பாவம் என்னது என்று என்ன செய்வது? காட்டி கொடுக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன என்று காட்டி கொடுத்த உடனேயே இந்த பாவம் என்ன செய்வது? உயிர் அடைகிறது. உயிர் அடைந்து அந்த மனுஷனை எதற்குள்ளே தள்ள ஆரம்பிக்கின்றது? பாவத்திற்குள்ளே தள்ள ஆரம்பிக்கிறது. அதான் சொல்ல, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யலை? நன்மை செய்ய முடியவில்லை. அதான் சொல்லுகிறார் அருமையான பிள்ளை, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாமிசத்தினாலே ஒழித்து. இந்த சட்ட திட்டங்கள் இருந்ததே,
தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில எந்த சட்டம் சுட்டம் இல்லை. என் தேவனாய கர்த்தருடைய சிலுவையில் வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள சட்ட திட்டங்கள் நம்மளை ஒன்று என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. வேணா உலகத்தில் இருக்கிற அந்த காரியத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் மாம்சத்திலே எங்க ஒழித்தார்? சிலுவையிலே ஒழித்து விட்டார். என்றைக்கு சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் போதோ அந்த நியாயப்பிரமாணம் சட்ட திட்டமே இருந்தது. அதான் நான் சொல்றேன், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். யார் சொல்றா? என் இயேசு சொல்ற. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். யார்? அந்த நியாயப்பிரமாணத்தை நான் சிலுவையிலே முடித்து விட்டேன் ஐயா. அந்த நியாயப்பிரமாணம் உங்களுக்கு விடுதலை செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆகையால் அந்த நியாயப்பிரமாணத்தை நான் சிலுவையிலே ஆணி அடித்து அந்த சிலுவையில் நான் ஒழித்து விட்டபடியினாலே இந்த நியாயப்பிரமாணத்தை மாம்சத்திலே சுமந்து விட்டேன். அப்ப அவருடைய மாம்சத்தில் எதெல்லாம் சுமந்திருக்கிறாரு? பாவத்தை மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தையும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லிட்டு சொல்றார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சட்டத்தில் நியாயப்பிரமாணம் தம்முடைய மாம்சத்தில் வைத்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானத்தை பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. பகையை எங்க கொண்டுட்டாரு? இப்ப பகை இருக்குதா? இருக்குதா உங்ககிட்ட? சிந்திச்சு பார்ப்போம். சிலுவை தியானத்தை கொண்டாடுகிற, சிலுவை தினத்தினுடைய நாட்களை எண்ணி பார்க்கிற 40 நாள் சிலுவை தியானத்தை கொண்டாடினமே, அடுத்து 40 நாள் நாளோடு நினைச்சது முடிந்து போகிறதே. பகை எப்படி இருக்கிறது? எத்தனை பேரை பகைவராக நினைத்திருந்தவர்களை நேசிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா? சிலுவை தியானத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா? ஏன் இன்றும் பழைய மனுஷனாக தடை செய்து இருக்கிறார். ஆனால் பழைய மனுஷன் எப்படி மாற வேண்டும்? புதிய மனுஷனாக மாற வேண்டும். எப்படி மாறாக? சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே, சிலுவையில் அவர் தொங்கினாலே. அங்கே பார்க்கிறோம், பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். யாரெல்லாம் தேவனுக்கு பாவம் பிரித்ததோ, பாவத்தினுடைய அந்த சம்பவங்கள், பாவத்தினுடைய பேச்சுகளை யாரெல்லாம் பிரித்ததோ, அந்த பகையெல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் கொன்று சிலுவையினாலே ஒரே சரீரத்தினாலே எப்படி செய்றார்? அல்லேலூயா, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாகினார். அல்லேலூயா. நமக்கு பதிலாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே யாருக்கு ஒப்புரவாகிறார்? தேவனுக்கு ஒப்புரவாய். என் பிள்ளைகளுக்காக, என்னை பின்பற்றி வரக்கூடிய என் ஜனங்களுக்காக, என்னை நேசித்து என்னையே ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இந்த என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது நான் ஒப்புரவாகிறேன். நான் ஒப்புரவாகிட்டா எல்லாம் என்ன செய்யும்? சரியா போய்விடும். அதை இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? இழந்த உறவை திரும்பமாக தேவனாகிய கர்த்தர் பாவத்தினால் இழந்த உறவை திரும்பமாக புதுப்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி மாம்சத்தில் எல்லாவற்றையும் அவர் அவங்க பகையை கொண்டு விட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு நான் யாரோடு ஒப்புரவாகி இருக்கிறேன்? தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறேன். தேவனோடு ஒப்புரவாகி இருக்கும்போது எந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப சகல பாவங்களையும் நீத்தி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியாய் வெளிப்படுகிறதா? எப்படி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அருமையான தேவச்சரமே, அப்போ நம்முடைய தேவனுக்கும் நமக்கு இருந்த ஒரு பகை, இடையில் ஏற்பட்ட ஒரு பாவம், அந்த பாவத்தை தேவனாய கர்த்தர் சிலுவையிலே தன் மீது சுமந்து கொண்டு என் பிள்ளைகள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஜெபத்தில் சொல்லும்போது, எனது பிதாவே, நம்முடைய எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? நீ யாரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்ப பிதாவுக்கும் நமக்கும் உறவு இல்லைன்னு சொன்னா அந்த ஜெபம் எப்படி பரலோகத்துக்கு போகும்? அப்ப அந்த பிதாவுக்கும் நமக்கும் உறவுன்னு சொன்னா உடையில மத்தியஸ்தரா இருக்கிறது யாரு? இயேசு. அப்ப இயேசு சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இருப்பவர் ஒருவரே. யாரு? அவரு இயேசு. அப்ப இயேசு மத்தியஸ்தராய் இருந்து இந்த பகை எல்லாத்தையும் கொண்டு எல்லாம் சிலுவையில் ஆடி அடித்து இப்ப இன்றைக்கு நமக்கு அவரோடு கூட ஒப்புரவாக்கிட்டாருன்னு சொன்னா, அப்போ ஒப்புரவாக்குறதுடைய ஊழியத்தை விட்டுட்டு பிரிவினையுடைய ஊழியத்தை செய்யலாமா? பிரிவினையுடைய ஊழியத்தை விசுவாசியோட சேராத, ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரோட சேராத. பரிசுத்த வேதாமத்தில் இருதரத்தாரே இருக்கிறார். சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே ஒன்றாக்கி இருக்கிறார் சொன்னால், அப்போ சிலுவையில் சிந்திய இரத்தத்தை மதிக்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஏதோ நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், ஊழியக்காரரா இருக்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்ப நன்றாக சிந்தித்து பாருங்கள். அப்போ தேவனுக்கு ஒப்பரவாக்கினார் என்று சொல்லி என்ன சொல்ல பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த சிலுவையின் நிமித்தமாகத்தான் தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை பார்க்கிறோம். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க திருப்பி என்று சொன்னால், பிலிப்பியர் 3:18 நீங்க வாசியுங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயஞ்சர் என்றும் உங்களுக்கு அநேகரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். எதை சிந்திக்கல? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எதை பாருங்க? பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, மேலானவைகளையே நோக்கி பாருங்கள், மேலானவைகளை நோக்கி பாருங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பரிசுத்த வேதாமத்துல பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது சபைக்காரருக்கு தான் சொல்றா, இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய சபையா இருக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க, இன்னைக்கு நம்ம பார்த்தா சொல்றாரு, எப்படி நடக்கிறாங்க? வேறு விதமாய், வேறு விதமாய். ஐயா, வேறு விதமாய் என்னது? நீ ஒரு பக்கம் போனா நான் ஒரு பக்கம் போறேன், நீ வேணா என்னத்தை வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போ, நான் என் இருதயத்துல என் மாம்சத்துல நான் என்ன நினைச்சிருக்கணும் அதுபடிதான் நினைச்சுவேன், நடப்பேன். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், கிறிஸ்து உடையவர்கள் தன் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், அறைந்திருக்கிறார்கள். உறுதிப்படுத்துறாரு. நம்மளை நம்பி சொன்னதெல்லாம் இப்ப சும்மா இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள்லாம் அவங்களுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும், இன்னைக்கு மாமிசமும் அதனுடைய ஆசை இச்சையும் தான் எங்க நடந்துகிட்டு இருக்குது? எங்க நடந்துகிட்டு இருக்குது? இந்த பூமியில சபைகளில் விசுவாசிகள் மத்தியில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு யார்? அவங்க எதிரி, அவங்க தான் எதிரி. அப்ப இன்னைக்கு சொல்ல போனா அநேக பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. யாருக்கு எதிரியா இருக்காங்க? சிலுவைக்கு எதிரி. சிலுவைக்கு எதிரினா யாருக்கு எதிரி? இயேசுவுக்கு எதிரி. அதான் அன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருந்தது, எப்பமோ வந்திருக்கணும், நம்ம மூலமா தான் ஆண்டவர் இருக்காரு, வருகை தடை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கதே கொஞ்சம் கன தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூட இன்னைக்கு எப்படி நடக்கிறாங்க? வேறு விதமா நினைச்சாங்க போறாங்க. இந்த பிள்ளைகளாவது எனக்கு யார் விருப்பப்படி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் காலதாமதம். ரட்சிக்கப்பட்டே நீ சொல்லுகிறவர்களே ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எப்படி ஆண்டவருடைய வருகை இருக்க முடியும்? ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை தேவனை உண்மையாய் ஆராதிக்க வண்ணமாக மாம்சத்திலே ஆராதித்தால் எப்படி ஆண்டவருடைய வருகையை பெற்றுக்கொள்ள முடியும்? அயல் பிரிக்கப்பட்ட இந்த உறவை, என் தேவனாய கர்த்தர் இழந்த உறவை சிலுவையிலே தேவனாய கர்த்தர் திரும்பவும் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக பார்க்கிறோம், அருமையானவர்களே, இழந்த உரிமையை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு திரும்ப என்ன செய்தார்? பெற்று தந்திருக்கிறார். முதல் என்னது? இழந்த உறவை சிலுவையில் மூலமாக நமக்கு கொடுத்தவர், புதுப்பித்து கொடுத்தவர். இப்போ இழந்த உரிமை, தேவனுக்கும் நமக்கு என்ன இருந்தது? ஒரு உரிமை, பங்குஸ்தாரராக இருந்தோம். அதே பாவம்தான். அதே ஆதாம் தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்கள். என் தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவு நிமித்தம் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவாதாம் எவைகளை பெயரிடுகிறானோ அதுவே அப்படி ஆயிற்று. உரிமையை கொடுக்கிறார். யாருக்கு? ஆதாமுக்கு உரிமையை கொடுக்கிறார். எப்பா, நான் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன், நான் பெயர் கொடுக்கிற விரும்பல, நீ வாப்பா, உனக்கு அந்த உரிமையை தாரேன். அந்த உரிமையை தாரேன்னு சொல்லி ஆதாமுக்கு அந்த உரிமையை கொடுத்து ஆதாம் எதை பயிரிட்டானோ அது அப்படியே என்ன ஆயிற்று. உண்மையா? உண்மை இல்லையா? அந்த உரிமையை இந்த பாவம் பறித்து கொண்டது. அந்த உரிமையை பாவம் உள்ளே புகுந்து பறித்து கொண்டது. இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லிருக்கிறார், உங்கள் சீசர்களை அழைத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்களுக்கு சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், இதிலும் பெரியான காரியங்களை செய்யும்படியாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார்.
அந்த கொடுத்த அதிகாரம் எல்லாம் பாவத்து நிமித்தம் அப்படியே என்கிறது தூரம் ஒதுங்கி போய் நம்மளை விட்டு விலகி நிற்குது. யாரெல்லாம் அந்த அதிகாரம் படைத்தவர்களாய் இன்றைக்கும் உரிமையோடு கூட கொண்டாடி கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டு இந்த பூமியில இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உரிமை நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை நம்மளே பறித்து நம்மளே அதை பாவத்தை செய்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தந்த உரிமையை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆகையால் நாம் தோற்று போனவர்கள் அல்ல, நாம் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே ஜெயித்தாரா ஜெயிக்கலையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையிலே ஜெயித்தது உண்மை என்று சொன்னால் நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். அருமையான பிள்ளைகளே, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், 15வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முந்தின நாள் பார்க்கிறோம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நல்லா கவனிச்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் எரிசிதார், குலைத்து எறிந்து விட்டார், சுக்கு நூறாக்கி போட்டார். இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? எனக்கு எதிரோ யாரோ எவனோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு எதிரே எவனோ ஒரு மந்திர அரிசி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு எதிரே அவன் கண்ணை வச்சு பார்த்து அந்த கண்ணுனால என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கையெழுத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவன் என்னத்தான் எழுதி வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக பொய்யான பெட்டிஷன் எந்த பெட்டிஷன் போட்டாலும் சரி, உங்களுக்கு எதிராக வாயினால எந்த வார்த்தைகளை பேசி சாவமான காரியத்தை செய்தாலும் சரி, அது பைத்தியக்காரன் அப்படித்தான் செய்வான். அவன் யாரை விசுவாசிக்கல? தேவனை விசுவாசிக்கல, சிலுவையை விசுவாசிக்கல. அவன் பைத்தியக்காரன் தான் இருப்பான். சிலுவையை சுமக்கிறவங்களே அனைவரும் இப்படிதான் இருக்கிறாங்க, பைத்தியக்காரன் தான் இருக்கிறாங்க. ஆகையால் அவங்க சொல்றது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அது கிருபை உள்ள வார்த்தை. நான் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அதை செய்து முடித்து விட்டாரு திரும்பும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? இல்லை என்று சொன்னா பைத்தியக்காரன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? வீட்டு வாசல் வந்து டபடபட அடிச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு எதிராக அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு பயங்காட்டிக்கிட்டு வாட்டி இருக்கக்கூடிய பொருளை பறிச்சுட்டு போறானே அதுக்கு பயப்பட்டுக்கிறோமா? இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்கிறோமா? என் வார்த்தைக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கையெழுத்தையும் தேவனாகிய கர்த்தர் குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் அந்த துரைத்தனம் இருக்கிறதே, அல்லேலூயா, அதிகாரம் இருக்கிறதே, இது எல்லாவற்றிலும் மேலும் கூட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து வெற்றி சிறந்தார் என்றால் நான் என்ன செஞ்சிட்டேன்? ஜெயிச்சிட்டேன். எலெக்ஷன்ல ஓட்டு நிறைய பேர் எல்லாரும் போடுறாங்க. ஜெயிக்கிறவன் எவனோ ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போறான். ஆனா இங்க இருக்கிறவன் நான் நினைச்சிட்டேன். அந்த அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. எவனோ எங்கோ எந்த மாநிலத்திலையோ எவனோ ஜெயிச்சுட்டு போறான். இங்க நான் நினைச்சிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி உலகம் மாமிசம் செயல்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடிய நம்மை இன்றைக்கு அதே உலகத்து பின்னால கொடிய பிடிச்சு அலைகிறோம். அவன் தான் என் தலைவர் அப்படிங்கிறோம். சரி, வாழ்க்கையில் எங்கே ஜெயம்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உலகம் என் சிலுவை என் முன்னே, உலகம் பின்னே. உலகத்தை முன்னால வச்சுட்டு சிலுவை நினைச்சாச்சு, பின்னால தள்ளியாச்சு. நீர் கொஞ்சம் வேண்டாயா, அங்க உட்கார்ந்துருமையா, நான் உலக காரியத்தை புறத்தை முடிச்சுட்டு இருந்துச்சுதே வாரேன். உலக காரியத்தை பற்றி முடிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் எரிச்சுவாரு, வந்து தித்துவாரு. எங்க போய் வேண்டியிருக்கும்? பாதாளத்துக்கு போக வேண்டியிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அத்தனையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் எரிசினார், வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் நானும்
இந்த பூமிக்கு அடுத்த எல்லா அதிகாரங்களையும் அடைந்து பரிசிலிருந்து நான் நினைச்சதேன், இப்ப வெற்றி அடைந்து விட்டேன். என் தேவனாய கர்த்தர் திரும்பவும் நினைச்சதா எனக்கு உரிமையை கொடுத்து விட்டார். எந்த உரிமையை ஆதாம் ஏவாம் இழந்தாரோ பாவத்துல, அந்த உரிமையை திரும்பவும் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆதாமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரும்படியாக சிலுவையிலே போய் இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிக்கிறோமா? இதான் சிலுவையினுடைய மேன்மை. இழந்த உறவை புதுப்பிக்கிறது சிலுவையினுடைய மேன்மை. இழந்த உரிமையை திருப்பி பெற்று தருவது எது? சிலுவை. அந்த சிலுவையினுடைய அதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான பிள்ளை, அதோடு கூட இணைந்து வரக்கூடிய வார்த்தையை பார்க்கிறேன். நீங்க ஆமோஸை திருப்புங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திருப்புகளை அடைத்து அது பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாய்ப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சிலுவையிலே தொங்கின அந்த இயேசு சொல்லுகிறார், நமக்கும் எந்தப்பட்ட உரிமை, எத்தனை உரிமைகளை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே சுதந்திரமாய் கொடுத்தாரோ, அந்த சுதந்திரமாய் கொடுத்த அந்த சுதந்திரத்தை, அந்த உரிமையை இடையிலே பலவிதமான பாவம் உள்ளே புகுந்து, அந்த பலவிதமான இச்சைகள் உள்ள புகுந்து, பலவிதமான பொருளாசையினாலே வரக்கூடிய இச்சைகள் உள்ள புகுந்து, அந்த விதமான உறவுகள், தேவனுக்கும் நமக்கு கூடிய உறவை அந்த இச்சையானது, அந்த பாவமானது இன்றைக்கு எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனது, பறித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்வது, அருமையானவருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து போன வாழ்க்கை இருக்கலாம், உங்களுடைய தொழில்களில் விழுந்து போன தொழில் இருக்கலாம், உங்களுடைய செயல்களில் விழுந்து போன சரீர சுகத்தில் விழுந்து போன சுகம் இருக்கலாம். எதை நீங்கள் இழந்து போனாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தபடியினாலே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லுகிறது, தாவீதின் கூடாரத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுத்து வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய கூடார வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில் பிரபஞ்சமான வாழ்க்கை, உங்களுடைய உறவின் முறையுடைய வாழ்க்கை ஒருவேளை விழுந்து போய் கிடக்கலாம். அந்த விழுந்து போன அந்த வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே எல்லாவற்றையும் எடுத்து வெற்றி சிறந்து விட்டார். ஐயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம், அதன் திறப்புகளை எந்த விழுவதற்கு எந்த காரணமாய் எந்த திறப்பு இருந்ததோ, விழுந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு, ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு எது ஒரு திறப்பாய் இருந்ததோ, அந்த திறப்பை எல்லாத்தையும் நானே சிலுவையில் அடைத்து விட்டேன். பூர்வ நாட்களில் அதில் பாழாய் போன விளை சீர்படுத்துவேன். அது நிமித்தம் எதெல்லாம் பாழாய் போய் ஒண்ணுக்கு இல்லாம உடைஞ்சு சுக்கு நூறா கிடக்குதோ, அதை எல்லாவற்றையும் திரும்பமா நான் சீர்படுத்த போகிறேன். எங்க போய்? அவர் சிலுவையிலே 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 சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் இருந்தது போல, ஆரம்ப நாட்களில் நீ எந்த விதத்திலே உன் குடும்பத்தை நடத்தினாயோ, ஆரம்ப நாளத்திலே உன் குடும்பத்தில் எப்படி கணவன் மனைவியுடைய உறவு சந்தோஷமா இருந்ததோ, ஆரம்ப நாட்களிலே நீ செய்கின்ற கையினுடைய தொழில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா இருந்ததோ, ஆரம்ப நாட்களிலே எப்படி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட விதைத்து அந்த கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வந்தாயோ, அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பாழாய் கிடக்கக்கூடிய அதை என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அதை பூர்வ நாட்களில் இருந்து போல அதை என்ன செய்வேன்? சாபிப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையில் எரிச்சினார். ஐயா, கர்த்தருடைய ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்பதுதான். ஆனால் நம்ம வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டுமே, வாழ்க்கையினுடைய நரமடை வழக்கை பார்க்க வேண்டுமே, நம்முடைய கூடாரம் திருப்பி எழுப்பி கட்ட வேண்டும் என்றால், அந்த இழந்து முறையை திருப்பியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆதியிலே இந்த தேவனோடு கூட எந்த உறவு வைத்துக் கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, எந்த அளவிற்கு அந்த கொஞ்சம் கூட தேவனுடைய வார்த்தையை மீறாத வண்ணமாக எல்லாவற்றுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொண்டிருந்தோமோ, அன்றைக்கு அதே சூழ்நிலையிலே இன்றைக்கு திரும்பவுமாக ஒரு மனம் திரும்பி, இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்வோ சாவோ, லாபோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் சரி, நான் தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தியத்திற்குள்ளேயே கடந்து போவேனே தவிர, நான் சத்தியத்திற்குள்ளே இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லி பழைய பாதையிலேயோ போய்கொண்டிருந்து என்னுடைய பிரச்சனைகள் தீராதா, என்னுடைய வேதனைகள் தீராதா, என் கூடாரம் திரும்பி எழுப்பி கட்டப்படாதா என்று சொன்னால் ஒன்றுமே முடியாது. பழைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். அனைவரும் எப்படி போனார்கள்? வேறு விதமாய் போனார்கள். வேறு விதமாய் போய்கிட்டு இருக்கிறனாலதான் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே செய்து முடித்த இந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்திலே செய்து முடிக்க முடியவில்லை.
நம்முடைய ஊழியத்திலே செய்து முடிக்க முடியவில்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்து முடிக்க முடியவில்லை. ஆகையால் அவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். செய்வதற்கு ஒன்று செய்ய வேண்டும். நாம் அந்த இப்ப இடைப்பட்ட இந்த பழைய பாதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, எங்கெங்க போய் கையை நிட்டுறமோ அந்த கையெல்லாத்தையும் நீக்கி சுருக்கிட்டு, எனக்கு ஒத்தாசை மதுவனுக்கிறியராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, என் தேவனையே போர்க்கிற ஆண்டவர், என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுங்கப்பா, நான் அநேக பாவங்களை செஞ்சுட்டு ஆண்டவரே, இனி அந்த பாவத்திற்கு நான் அடிமை அல்ல. நான் யாருக்கு அடிமை? சிலுவைக்கு அடிமை, என் இயேசுவுக்கு அடிமை. அந்த இயேசுவுக்கு அடிமை என்று சொல்லி திரும்பமாக எந்த புதிய பாதையில வருகின்ற பொழுது என் தேவராகிய கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வார்? திரும்ப அவர் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, அது எதெல்லாம் திறந்து போய் கடந்து நம்மளை நாசப்படுத்திக்கிட்டு இருக்குதோ அதை எல்லாத்தையும் அடைத்து தீர்த்து விட்டு என் தேவராகிய கர்த்தர் என்ன செய்வார்? பூர்வ நாட்களில் இருந்தது போல சாபிப்பேன். அல்லேலூயா. அதான் ஆதியில உள்ள அன்பை, ஆதியில என்கிட்ட எப்படி அன்பு வச்சிருந்த, ஆதியில அன்பு எப்படி அன்பு வச்சு என் வார்த்தையை மட்டும் பின்பற்றினேன். அதுக்கப்புறம் உலகத்தை நம்பி உலகத்து பின்னாலே பேட்டியே, உலக காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டியே, உலகத்தில் உள்ள எல்லா ஆசையும் உனக்குள்ள வந்துட்ட. ஆசை எதை பிறப்பிக்கும்? பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை பாவத்தை பிறப்பிக்கும். ஆசை கொல்லும். அந்த ஆசை எல்லாவற்றையும் மறந்து அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருக்கு நேராக கொண்டு வருவோம் என்று சொன்னால் தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே முழங்கால் படிடுவோம். இன்னும் ஒன்று சிலுவையிலே உயர்வு. முழங்கால் படிடுவோம். அல்லேலூயா. எந்த உயர்வை நாம் இழந்திருக்கிறோமோ அந்த உயர்வையும் என் தேவனாய கர்த்தர் சிலுவையிலே நமக்கு உயர்வை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவையிலே என் தேவனாய கர்த்தர் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டது போல பாவங்களுக்காக மரித்து, பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு, பாவங்களுக்காக செத்து, திருப்பியமாக உயிர்த்தெழுந்து பூமியில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை என்று சொன்னார். அவர் ஒரு பெரிய உயர்வுக்கு பரலோகத்தின் ஆட்சி பிரதேசத்துக்குள்ளே பிரவேசித்தது உண்மை என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே போல என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை பெற்றுக் கொள்வதற்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். உன்னதமான உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய மீட்பு. மரித்த பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடே எழும்பினார். நானும் மரித்தேன், உயிரோடு கூட எழும்பி அவரோடு கூட ஒரு உயர்வை காணப்போகிறேன். எந்தெந்த உயர்வுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்தந்த உயர்வுகளையும் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு விட்டார். ஐயா, அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைத்துக் கொண்டார்கள். அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. பாவத்தினாலே எந்த உயர்வை நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அந்த உயர்வை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே எல்லாவற்றையும் அவர் மொற்றமாய் எல்லாவற்றையும் நொறுக்கி எறிந்துவிட்டு அவர் அப்படியே பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல உயர்வை கண்டது போல நமக்கு இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அது சிலுவையிலே உயர்த்தப்பட்ட அந்த இயேசு நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக, நித்திய மீட்பை தருவதற்காக என் தேவராகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து பரதேசிக்குள் பிரவேசித்து இருக்கிறார் என்பது உண்மை என்று சொன்னார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதனால அந்த நாம் பிரதான ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனுடைய சமூகத்தில் போக முடியாதனால சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை கொடுக்கும் போது திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. எல்லாரும் உள்ளே பிரவேசித்தார்கள். உள்ளே போறதுக்கு தடை இல்லை, உயர்வுக்கு தடை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் தேவராகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். அவரோடு கூட யாரெல்லாம் நெருங்கி இருக்கிறார்களோ, ஆண்டவரே என் உறவுகளை எல்லாவற்றையும் நீங்க புதுப்பித்தீங்கப்பா, எனக்கு உரிமைகளை பாராட்டி திருப்பி தந்துட்டீங்கப்பா, ஆண்டவரே எனக்கு வச்சிருக்கக்கூடிய உன்னதமான உயர்வை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த உயர்வை இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ சூழ்நிலை விழுந்து போய் கிடந்தோம் ஆண்டவரே. ஆனால் விழுந்து கிடந்த எங்களை நீங்க தூக்கி எடுத்து ஆண்டவரை நிறுத்தி அந்த சிலுவை இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரை உறவுகளை புதுப்பித்து ஆம் கர்த்தாவே அதிகாரங்களை தந்து உம்முடைய பிள்ளைகளாக பங்குதாரராக சுதந்திரராக எங்களை மாற்றி உன்னதமான இடத்துக்கு எங்களை கொண்டு வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி. எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டோராபா சந்தாரோ தீபிக்கிறா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இழப்பு இன்றோடு ஒழிந்து போகுவதாக.
உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய உயர்வுகள், தடைகள் எல்லாம் இன்றோடு நீக்கப்படுவதாக. உன் வாழ்க்கையிலே எதை இழந்திருக்கிறாயோ அந்த இழப்புகள் எல்லாம் இன்றோடு ஒளிந்து இன்னைக்கு ஒரு புதிய ஒரு உயர்வை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை என் தேவராய கர்த்தர் உனக்கு சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசி. உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த இயேசுவை நோக்கி பார், அந்த சிலுவையை நோக்கி பார். சிலுவை சாதிக்காததை நீ ஒரு நாளும் சாதிக்க முடியாது. சிலுவை செய்யாததை நீ செய்ய முடியாது. அது சிலுவைதான் சாதிக்க முடியும். அது சிலுவைதான் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அந்த இயேசுவை, சிலுவை தொங்கிய இயேசுவை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆவியானவரே, 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 பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, திரும்பவும் ஒரு கணம் ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக மாறட்டும். ஆண்டவரே, பழைய மனுஷன் சிலுவையிலே அடித்து விட்டீரப்பா. ஆண்டவரே, இன்றோடு கூட ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக ஆண்டவரே கடந்து போக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எழுப்பி கட்டுவீராக. நாசத்திற்கு திறந்து போய் கிடந்தனே எல்லாவற்றையும் நீர் அடைப்பீராக. ஆண்டவரே, பழைய ஆதி காலத்தில் உள்ள அதே போல நீ ஸ்தாபிக்க போறதற்காக உமக்கு நன்றி. நீர் எடுத்து நிறுத்த போறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.